15ஆம் எண்ணிற்கான குறியீடு என்ன, அதை எப்படி அவங்க சரியா பயன்படுத்திக்கணும்? இந்த 15ஆம் தேதி எண் அவர்களுடைய குறியீடு எதுவாக இருக்கும், எதுவாக இருந்தால் அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையை அவர்கள் எதுக்கு அவங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டியோடு அவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அணில். 15ஆம் தேதி கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு பார்த்தால் அவர்களுடைய ஆட்டிடியூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்னஸ் மைண்டு தான். அவங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்கன்னா கூட அந்த ஒர்க்கிங் அப்படின்போது ஒரு பர்டிகுலர் இனிஷியல் ஸ்டேஜ் தான். ஒரு கட்டத்தில் அதை ரிசைன் பண்ணிட்டு பிஸ்னஸ்க்கு இறங்கிடுவாங்க. அப்போது 15ஆம் தேதி நாங்கள் பிறந்திருக்கோம், நான் வந்து எங்கேயும் வேலை செய்யக்கூடாதா, நல்லா படிச்சிருக்கிறேன்னு. நல்லா படித்தா பிஸ்னஸை யூஸ் பண்ணிக்கிங்க. அதை உங்களுக்கு வந்து உங்கள் மைண்டே பிஸ்னஸ் தான். பிஸ்னஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க பார்ட்னர்ஷிப்பும் இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், இண்டிவிஜுவலாகவே தனியாக பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகும். சில எண்களுக்கு தான் வந்துட்டு இண்டிவிஜுவலாக தான் பண்ணணும், பார்ட்னர்ஷிப் வராது. இவங்களுக்கு ரெண்டுமே கம்பைண்டாக ஒர்க் அவுட் ஆகிடும். ஃபார்மேட் நியூமராலஜியின் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். வாழ்க்கை என்பது வாழ்வதற்காக அல்ல, கொண்டாடுவதற்காக அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? கொண்டாட்டமா? அட போப்பா, தினம் தினம் திண்டாட்டமால இருக்கு, என்னதான் பண்றது, எங்க வாழ்க்கையில மட்டும் வெற்றி வாராதா அப்படின்னு ஏக்கத்தோட நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கான வரம் போன்ற நிகழ்ச்சி தான் நம்ம நிகழ்ச்சி. ஒவ்வொரு எண்களுக்கும் பாத்தீங்கன்னாக்கா அதற்கேற்ப பிரத்யேக குறியீடுகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த குறியீடுகள் என்ன, அந்த குறியீட்டை நாம் எப்படி சரியாக பிரயோகப்படுத்தினால் வெற்றியின் பிரம்மாண்ட உச்சியை நம்மாலும் எட்டி பிடிக்க முடியும் என்று தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், போன எபிசோட்ல 1ஆம் எண் முதல் 14ஆம் எண் வரைக்கும் ஒவ்வொரு எபிசோட்லயும் எங்களுக்கான தெளிவான விளக்கங்கள், அதற்கு உரித்தான பிரத்யேக குறியீடுகள், அதை நாங்க எப்படி பயன்படுத்தணும் எல்லாமே தெளிவா விளக்கி சொன்னீங்க சார். இன்றைய நிகழ்ச்சியில எங்களுக்காக 15ஆம் எண்ணிற்கான குறியீடு என்ன, அதை எப்படி அவங்க சரியா பயன்படுத்திக்கணும்? ஆமா, அது 15ஆம் எண் எடுத்துக்கிட்டாலும் சரி, 15ஆம் தேதி, ரெண்டு ஒண்ணுதான். தேதி தான் எண்ணுகள் மாறுது. இந்த 15ஆம் தேதி எண் அவர்களுடைய குறியீடு எதுவாக இருக்கும், எதுவாக இருந்தால் அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையை அவர்கள் எதுக்கு அவங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டியோடு அவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அணில். ஆமா, அணிலினுடைய ஆட்டிடியூட் என்னவாக இருக்கும் அப்படி என்று பார்த்தால் முதல்ல 15ஆம் தேதி சொல்றேன், அப்புறம் அணில் கிட்ட வரேன். 15ஆம் தேதி கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு பார்த்தால் அவர்களுடைய ஆட்டிடியூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்னஸ் மைண்டு தான். அவங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்கன்னா கூட அந்த ஒர்க்கிங் அப்படின்போது ஒரு பர்டிகுலர் இனிஷியல் ஸ்டேஜ் தான். ஒரு கட்டத்தில் அதை ரிசைன் பண்ணிட்டு பிஸ்னஸ்க்கு இறங்கிடுவாங்க. அப்போது 15ஆம் தேதி நாங்கள் பிறந்திருக்கோம், நான் வந்து எங்கேயும் வேலை செய்யக்கூடாதா, நல்லா படிச்சிருக்கிறேன்னு. நல்லா படித்தா பிஸ்னஸை யூஸ் பண்ணிக்கிங்க. அதை உங்களுக்கு வந்து உங்கள் மைண்டே பிஸ்னஸ் தான். நீங்கள் கேல்குலேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எதை போட்டாலும் ஒரு மொபைல் வாங்கினீங்கன்னாக்கா அந்த மொபைல் இது இந்த மொபைலில் நாம் பிஸ்னஸ் பண்ணால் எப்படி இருக்கும், இப்படி தான் உங்கள் மைண்ட் இருக்கும். அப்படின்னா என்னதுனாக்கா உங்களுக்கு பிஸ்னஸுக்கு உரியவர் நீங்கள். அதனுடைய அர்த்தமே அதுதான். நீங்கள் பிஸ்னஸுக்காக பிறக்கப்பட்ட எண். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாதான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையை பிஸ்னஸுக்குன்னு எழுதப்பட்டதை நீங்கள் மாற்றி செஞ்சீங்கன்னா அதிலே நீங்கள் ஜெயிக்க முடியாது, தோற்றுடுவீங்க. இப்போ வேலை செய்கிறீங்கன்னு வைங்களேன், சேலரி கொடுக்குறாங்க, நீங்கள் வேலை செஞ்சால் சேலரி கொடுக்க போகிறாங்க, கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும், அதில் growth இருக்காது. சில பேருக்கு எப்படி கேரியர் ஏதோ போதுங்கன்னுவாங்க, அது உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான். ஏன்னா நீங்கள் வந்து பிஸ்னஸுக்கு உண்டான உரித்தான எண் உங்களுக்குன்னு இருக்கும்போது நீங்கள் போயிட்டு ஒர்க் பண்ணிங்கனாக்கா அது உங்களுக்கு மெட்டீரியலைஸ் ஆகாது, ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ நீங்கள் பிஸ்னஸில் இறங்கி வாங்க. நம்ம நிகழ்ச்சியினுடைய நோக்கமே யார் யாருக்கு எதை செய்யணும், யார் யாருக்கு எதை பண்ணணும், எதை செஞ்சால் அவங்களுக்கு அதுதான் லைஃபாக ட்ராவல் பண்ண முடியுங்கிறதுல நிறைய இடத்துல சொல்கிறோம். அதில் ஒரு பகுதி இதுதான் மெயினாக. உங்களுக்கு வந்துட்டு பிஸ்னஸ் மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒர்க் பண்ணுறவராக இருந்தால் அதுக்காக நாளைக்கே ரிசைன் பண்ணிட்டு நாலு கழிச்சு ஆரம்பிக்கணும்னு இல்லை, அடுத்த மைண்டை அங்கே செட் பண்ணிக்கிறேங்க. ரைட், இப்போ உங்கள் குறியீடு அணில். நிச்சயமா அணில் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ உங்க பிசினஸ் சொல்லிட்டீங்க, உங்க தனியா பண்ணுமா இல்ல பார்ட்னர்ஷிப் வச்சு அவங்களுக்கு செட் ஆகுமா? பார்ட்னர்ஷிப்னா யார் கூட இணைந்து பண்ணலாம், எந்த எண்? ஆமாம், கரெக்ட். பிஸ்னஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க பார்ட்னர்ஷிப்பும் இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், இண்டிவிஜுவலாகவே தனியாக பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகும். சில எண்களுக்கு தான் வந்துட்டு இண்டிவிஜுவலாக தான் பண்ணணும், பார்ட்னர்ஷிப் வராது. இவங்களுக்கு ரெண்டுமே கம்பைண்டாக ஒர்க் அவுட் ஆகிடும். அதனால் வந்துட்டு அணிலை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்னஸ்ஸு
பண்ணாதவங்க பண்ணலாம்னு சொல்லிட்டேன், பண்ணிட்டு இருக்கிறவங்கள பற்றி சொல்லலையே அப்படின்னு பார்த்தாக்கா, பண்ணிட்டு இருக்கிறவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, உங்கள் எய்ம் பிஸ்னஸில் ஒரு எய்ம் வச்சுக்கிறீங்க. இந்த பிஸ்னஸில் இதை நாம் அடைஞ்சே ஆகணும், ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னாக்கா நீங்கள் எப்படி வேணாலும் பெண்ட் பண்ணுவீங்க. அதான் பிஸ்னஸ் மேனுக்கு அழகு. ஆமாம், ஒரு பொருளை வியாபாரம் பண்ணணுன்னாக்கா பிஸ்னஸ் பண்ணணும், இறங்கி வரணும், ஏறி வரணும், அது பண்ணணும், இங்கே தாவணும், அங்கே தவணும், என்னென்னமோ பண்ணால் ஆனால் ஜெயிச்சிடணும். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அணிலும் அதே தான். அதுக்கு ஒரு பொருளை எடுக்கணும் இல்லை பறிக்கணும். ஏன்னா அணில் பறிக்க தானே செய்யும். அப்படின்னா அது தாவும் தவும். என்னங்க தாவும் தவுன்ற ரெண்டும் ஒன்று தானே, அது கலவைக்கல் தானே. ஊருக்கு ஊர் தாவும் தவும் ரெண்டு சொல்கிறது. தாவுனா இப்படி 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 முன்னாடி போகிறது தாவும், பின்னாடி போனால் தவும். ஓ, ரிவர்ஸில் போனால் அது தவும். அது பின்னாடி பல்ட்டி அடிக்கும், இப்படி போகும், இப்படி அடிக்கும், சைட்லேயும் போகும், சைட்லேயும் அந்த பக்கம் போகும், இந்த பக்கம், எந்த பக்கம் வேணாலும் போகும். ஆனால் அது எய்மு அங்கே ஒன்றை பறிக்கிறதுக்கு எப்படினாலும் போய் அது பறிச்சிடும். 15ஆம் தேதி பிறந்தவங்களுடைய எய்மும் அப்படி தான் இருக்கும். அது ஜெயிக்கிறதுக்கு எப்படி வேணாலும் தாவுவாங்க, தவுவாங்க. அதான் அணில் மாதிரிலாம் செய்ய முடியாது. அது கீழே இருந்து மேலே வரும், மேலே இருந்து கீழே குதிக்கும். அதுக்காக அணில் மாதிரி செய்யணுன்றதுல ஆட்டிடியூட் அதே மாதிரி இருக்கும். ஸோ எப்படினாலும் பண்ணுவாங்க, ஆனால் மொத்தத்தில் ஜெயிப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது அதெல்லாம் சரியாக தவறானாக்கா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு எப்படி வேணாலும் பிஸ்னஸ் பண்ணலாம், ஆனால் யாரை ஏமாத்தாமல் பிஸ்னஸ் பண்ணணும். கரெக்ட். அப்போ பொய் சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னாக்கா, பொய் எப்போனாலும் சொல்லலாம், பொய் சொல்லக்கூடாது. வியாபாரம் பண்ணலாம், பொய் அப்படி சொல்லலாம், ஆனால் பொய் சொல்லக்கூடாது. சார், பிசினஸ்னாலே கொஞ்சம் கொஞ்சம் பொய் இணைந்து தானே சார் வர முடியும். இல்லை, அது பொய்ன்னு நம்ம எடுத்துக்கூடாது. பொய் அப்படின்னு சொன்னாக்காவே உண்மையை மறைக்கிறதுக்கு பேர் பொய். பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு பொருளை 5 ரூபாய்க்கு வாங்கினா 6 ரூபாய்க்கு விற்பாங்க. அது எப்படி பொய் ஆகும்? 5 ரூபா வாங்கின பொருளை 50 ரூபாய்க்கு விற்றா தான் பொய். 6 ரூபாய்க்கு விற்றாக்கா அதுதான் பிஸ்னஸ்ஸு. அதை வந்துட்டு பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் சொல்லணுன்னாக்கா, 5 ரூபா பொருளை 6 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா அதுக்குன்னு 6 ரூபான்னு கிடையாது, அதுக்கு ரிலேட்டடாக பக்கத்தில் நியரஸ்ட்டு அந்த மாதிரி விற்றீங்கன்னாக்கா பிஸ்னஸ்ஸு. 50 ரூபாய்க்கு விற்றாக்கா அது பேர் பிஸ்னஸ் இல்லை, அது பேர் கமர்ஷியல். கமர்ஷியல் பண்ணுறவங்ககிட்ட உண்மை இருக்காது. ஏன்னா அப்போ அங்கே தான் பொய் ப்ளே ஆகும். அதனால் பிஸ்னஸ் பண்ணும்போது பொய் சொல்லணும்னா அப்படி கிடையாது. நான் அதுதான் அதனால் முதல்ல சொன்னேன், நாம் நேர்மையாக இருக்கிறோம் போது இந்த இடத்துக்கு பேர் தான் நேர்மையை குறிக்கும். ஏங்க பிஸ்னஸ் பண்ணாவே நேர்மை எங்கே இருக்க முடியும்? அப்படிலாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் பண்ண முடியும். நமக்கு நாம தான் நீதிபதி. நேர்மையா இருந்தா சேல் ஆகுமா சார்? சேல் ஆகுமான்னு கூட கேட்கறதுக்கு பதில் இப்படி கேட்கல, அப்படி குறைஞ்சி சம்பாதிக்கலாமான்னு கேட்கலாம். குறைச்சி சம்பாதிக்கலாமா? இப்ப குறைச்சி சம்பாதிக்கலாம், ஆனா நிறைய பிசினஸ் நடக்கும் இல்லையா? ஒரு பிசினஸ் மேனுடைய அழகே வந்து நிறைய ஒரு பொருள் லாபம் பார்த்துட்டு ஒரு நாளைக்கு 4 விற்கிறதுக்கு பதில் குறைச்சி லாபம் பார்த்துட்டு ஒரு நாள் 400 விற்கலாமே. அதை இப்படி திங்க் பண்ணலாமே. கரெக்ட். எஸ் சார். ஸோ அப்போ டெய்லி கூட்டம் இருக்குல்ல, டெய்லி பிஸ்னஸ் ஆகுதுல்ல, அப்போ தான் மணி ஃப்ளோட்டிங் இருக்கும், அப்போ தான் பிஸ்னஸ் ஃப்ளோட்டிங் இருக்கும். அது அந்த மாதிரி பிஸ்னஸ் யாரெல்லாம் பண்ண டாக்டிக்ஸ் இருக்கோ அதுக்கு தான் பேர் பிஸ்னஸினுடைய ஃபண்டமெண்டல், பிஸ்னஸினுடைய அடித்தளம், பிஸ்னஸினுடைய ஃபார்முலா. அதை தெரிஞ்சிருச்சுனாவே, அதை கற்றுக்கிட்டாவே பிஸ்னஸில் யாருமே தோக்க மாட்டாங்க. பொதுவாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபண்டமெண்டல், அந்த ஃபண்டமெண்டல் 15ஆம் நம்பருக்கு உண்டு. யாருக்கு எது பண்ணணுமோ அதெல்லாம் இருப்பேன். என்கிட்ட நியூமராலஜி பார்க்க வரவங்களுக்கு என்ன சொல்லி கொடுப்பேன்? சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலேஜ் ப்ரொஃபஸராக இருப்பாங்க. சார் நீங்களும் பிஸ்னஸ் பண்ணுறதா லைக் காலேஜ், என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, என்ன திடீர்னுட்டு பண்ணி பாருங்கன்னாக்க அப்படிலாம் மாற்றி விட்டுருக்குறேன். சில பேர் நல்லா படிச்சுட்டு பிஸ்னஸில் போய் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. உங்களுக்கு டீச்சிங் தான் சார், நீங்கள் போயிட்டு பிஸ்னஸில் உங்களுக்கு ஆமாம் சார், நானும் எத்தனை வருஷம் போராடி பார்த்தா எனக்கு வரல. அவங்களுக்கு டீச்சிங் லைனை விட்டுருப்பேன். ஏன்னா அவங்க ஆஸ் எ டேட்டுக்கு டீச்சிங் தான் அவங்களுக்கு. அதனால் யாருக்கு எது சரியோ அதை செஞ்சால் தான் முதல்ல ஜெயிக்க முடியும். நாம் ஜெயிக்கலன்னு பல வருஷம் போராடுறதுல ஒன்றும் அர்த்தம் கிடையாது. ஸோ இன்றைக்கோ 15ஆம் தேதி பிறந்தவங்க பிஸ்னஸுக்கு உரித்தான எண், உகந்த எண், உங்களுடைய குறியீடு அணில். சரிங்க, குறியீடு அணில் சொல்லிட்டீங்க. அந்த அணிலை உங்களுடைய நீங்கள் உடுத்துகிற உடையில், ட்ரெஸ்ஸில் அந்த உருவத்தை பொறித்து வைத்து கொண்டால் அணிலுக்கு உண்டான அதனுடைய ஆக்டிவிட்டீஸ், அதுக்கு உண்டான அந்த வைப்பு உங்களுக்கும் கனெக்ட் ஆகும். அணிலுடைய சிம்பிளை நீங்கள் உங்களை குறியீடாக பயன்படுத்திக்கலாம்.
அவங்க பிசினஸ்லயும் பயன்படுத்தலாம் இல்லைங்களா, லோகோவா யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. அனில் சேமியா இன்னி தோக்கலையே, நினைச்சேன் சார். வெரைட்டியா வருது சார். வெரைட்டி அது உண்மை அது. ஸோ அதனால அனில் உங்கள் குறியீடா பயன்படுத்துங்கள். அந்த தேதி பிறந்தவங்க அது எல்லாத்துலயும் ஜெயிக்கலாம். நீங்க எப்பவுமே ஜெயிக்கலாம். ஆண் பெண் இருவருக்கும் இது காமனான விஷயம். நிச்சயமா சார். 15ஆம் எண்ணில் பிறந்தவங்க இவங்க வந்து பிசினஸ்க்காகவே வந்து பிறந்தவர்கள். நிச்சயமா அவங்க பிசினஸ் பண்ணலாம். சோலா பண்ணாலும் சரி, இல்ல ப்ரொப்ரைட்டர்ஷிப் அதாவது ஜாயிண்ட் வெஞ்சரா பண்ணாலும் சரி, அவங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். குறிப்பாக அவங்களுடைய சட்டை பையிலோ அல்லது அவங்க பிசினஸ் உடைய லோகோவாவோ அணிலை பயன்படுத்தினால் இரட்டிப்பு வரங்கள் கிடைக்கும் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்திருக்கீங்க சார். அடுத்ததாக 16ஆம் எண்ணிற்கான பிரத்யேக குறியீடு என்ன, அதை அவங்க எப்படி பயன்படுத்தணும்ங்கறத பத்தி அவங்களுடைய குணாதிசயங்களும் நீங்க எங்களுக்காகவே சொல்லணும் சார். ஆனா இந்த எபிசோட் நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. அடுத்த எபிசோட் இது குறித்த தெளிவான விளக்கங்கள் நீங்க எங்களுக்காகவே பகிர்ந்துக்கணும். கொடானகுடி ஃபார்மட் நியூமராலஜியின் அன்பு ரசிக பெருமக்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். எனக்கு எவ்வளவு தெளிவான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா. வாழ்க்கையில ரெண்டே விஷயம் தாங்க தேவை. ஒண்ணு வந்து நம்ம எதை பண்ணணும், எப்படி பண்ணணும், இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இதுதான் சக்சஸ்கான மந்த்ரா. இது நம்ம சார் நமக்காகவே ரொம்ப தெளிவா நம்ம எபிசோட்ல சொல்லியிருக்காரு. அடுத்ததாக பாத்தீங்கன்னாக்கா 16ஆம் எண் முதல் 31ஆம் எண் வரைக்கும் ஒவ்வொரு எண்ணா சார் நமக்காகவே சொல்ல போறாரு. அதற்கு உரித்தான பிரத்யேக குறியீடுகளும் கொடுக்க போறாரு. அது எப்படிங்க நம்ம பயன்படுத்தணும் அதையும் விளக்கமா சொல்ல போறாரு. அடுத்த எபிசோட்ல மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.